அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு டி.எஸ். சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 5. வாசிப்பவர் ரே. விஜயலட்சுமி. அத்தியாயம் 4. எதிரியின் வருகை பற்றி தந்தைக்கு ஆண்ட்ரூ தகவல். இளவரசர் நிக்கலஸ் போல்கான்ஸ்கியின் எஸ்டேட்டான பால்ட் ஹில்ஸ் என்பது ஸ்மாலன்ஸ்க் என்ற இடத்திலிருந்து கிழக்கே 40 மைல் தூரத்தில் இருக்கிறது. மாஸ்கோவுக்கு போகிற பிரதான ரஸ்தாவிலிருந்து 2 மைல் தூரத்தில் அது இருக்கிறது. அல்பாட்டிச்சுக்கு உத்தரவுகள் கொடுத்தனுப்பிய அன்று மாலையில் இளவரசி மேரியை டெசல்லஸ் பார்த்து பேசினார். இளவரசர் உடம்பு சௌக்கியமாயில்லை. அதோடு அவருடைய பந்தோபஸ்துக்காக எவ்விதமான நடவடிக்கையும் அவர் எடுக்கவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூவின் கடிதத்திலிருந்து பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டில் இருப்பது மிகுந்த ஆபத்தானதாய் இருக்கும் என்று தெரிகிறது. ஆகவே அல்பாட்டிச் மூலம் ஸ்மாலன்ஸ்கில் இருக்கும் இந்த மாகாண கவர்னருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பும்படி அவர் யோசனை கூறினார். அதாவது அப்போதுள்ள நிலைமையை பற்றியும் பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டுக்கு நேரக்கூடிய ஆபத்தை பற்றியும் தனக்கு தெரிவிக்க வேண்டுமென்று அந்த கடிதத்தில் கவர்னரை அவள் கேட்க வேண்டுமென்று கூறினார். இளவரசி மேரிக்காக இந்த கடிதத்தை டெசல்லஸ் எழுதினார். அதில் அவள் கையெழுத்திட்டாள். அதை அல்பாட்டிச்சிடம் கொடுத்து கவர்னரிடம் கொடுக்கும்படியும் அங்கே ஏதாவது ஆபத்து இருந்தால் உடனே திரும்பி வந்துவிடும்படியும் அவருக்கு சொன்னார்கள். எல்லா உத்தரவுகளையும் பெற்றுக்கொண்ட பின்பு ஒரு வெள்ளை தொப்பியை இளவரசர் பரிசாக கொடுத்தது அணிந்து கொண்டு இளவரசரைப் போல கையில் ஒரு பிரம்பை கைப்பற்றி தமது குடும்ப சகிதமாக அல்பாட்டிச் வெளியே வந்தார். தோல் மூடிகொண்ட ஒரு வண்டி செம்பழுப்பு நிறம் கொண்ட 3 திரைகள் பூட்டப்பட்டு தயாராய் நின்றது. வண்டியில் இருந்த பெரிய மணி சப்தம் கேட்காதபடி செய்யப்பட்டிருந்தது. கடிவாளங்களில் மாட்டப்பட்டிருந்த சிறிய மணிகள் காகிதங்கள் வைத்து சப்தம் கேட்காமல் செய்யப்பட்டிருந்தன. பால்ட் ஹில்ஸ் எஸ்டேட்டில் மணியோசை கேட்கும்படி யாரும் சவாரி போகக்கூடாது என்று இளவரசர் சொல்லியிருந்தார். ஆனால் தாம் ஒரு தூரமான பிரயாணத்திற்கு போவதால் மணிகள் அவசியம் என்று அல்பாட்டிச் நினைத்து அவைகளை தம் வண்டியில் பூட்டியிருந்தார். அவருடைய கீழ் சேவகர்களான பிரதம குமாஸ்தா, ஒரு கணக்கு குமாஸ்தா, ஒரு வேலைக்காரி, ஒரு சமையல்காரி, 2 வயதான ஸ்திரீகள், ஒரு சிறு வேலைக்கார பையன், வண்டிக்காரன், இன்னும் பல வீட்டு அடிமைகள் எல்லோரும் வந்து நின்று அவருக்கு வழி அனுப்பினார்கள். அவருடைய குமாரி அவர் உட்கார்ந்து கொள்ளுவதற்கும் பின்னால் சாய்ந்து கொள்வதற்கும் சிறிய மெத்தைகளை கொண்டு வந்து போட்டாள். அவருடைய வயதான மைத்துனி ஒரு சிறிய மூட்டையை உள்ளே கொண்டு வந்து வைத்தாள். ஒரு வண்டிக்காரன் அந்த வண்டிக்குள் அவர் ஏறுவதற்கு உதவி செய்தான். இதோ பார், இதோ பார், இவைகள்தான் பெண்களின் வீண் அலட்டல்கள். பெண்கள் பெண்கள் என்று அல்பாட்டிச் சொல்லி இளவரசரைப் போல வேகமாக பேசி அந்த வண்டிக்குள் ஏறி உட்கார்ந்தார். என்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி குமாஸ்தாவிடம் உத்தரவுகள் கொடுத்த பின்பு இச்சமயம் இளவரசரைப் போல நடிக்காமல் தமது தொப்பியை வழுக்கை தலையிலிருந்து வெளியே எடுத்து தமக்குத்தாமே 3 தடவை சிலுவை குறி காட்டிக்கொண்டார். அங்கே ஏதாவது இருக்குமானால் உடனே திரும்பிவிடும். யாக்கா அல்பாட்டிச், கிறிஸ்துவுக்காக எங்களை நினைத்து பாரும் என்று அவருடைய மனைவி அப்போது பரவி நின்ற யுத்தத்தை பற்றியும் எதிரியை பற்றியும் உண்டான வதந்திகளை குறிப்பிட்டு கதறினாள். பெண்கள் பெண்கள், பெண்களின் வீண் அலட்டல்கள் என்று அல்பாட்டிச் தனக்குத்தானே முணங்கிக் கொண்டு பிரயாணத்தை ஆரம்பித்தார். மஞ்சள் நிறமான ரைதானிய வயல்களையும் இன்னமும் பச்சையாக தோன்றிக் கொண்டிருக்கும் அடர்த்தியாய் வளர்ந்திருந்த ஓட் தானிய வயல்களையும் பயிரிடுவதற்காக 2வது தடவையாக உழுது கொண்டிருந்த கரும்பு வயல்களையும் பார்த்து கொண்டே போய்கொண்டிருந்தார். அவர் போய்கொண்டிருக்கும் போதே அந்த வருஷத்தில் தானிய விளைச்சல் மிக சிலாக்கியமானதாக இருப்பதை மகிழ்ச்சியுடன் பார்த்தார். ரைதானிய வயல்களை அவர் பார்த்து கொண்டு போன போது இங்கும் அங்கும் சில வயல்களில் அறுவடையாய் இருப்பதை கண்டார். அதிலிருந்து அவை பயிரிடப்படுகிற காலத்தையும் அறுவடையாகிற காலத்தையும் கணக்கு போட்டு கொண்டிருந்தார். இளவரசர் சொல்லிய உத்தரவுகளில் அவர் ஏதாவது மறந்துவிட்டாரா என்பதை பற்றியும் அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். வருகிற வழியில் குதிரைகளுக்கு 2 தடவை தீனி போட்ட பின்பு ஆகஸ்ட் 4ஆம் தேதியன்று மாலையில் அந்த பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தார். வருகிற வழியில்
துருப்புகளையும் சாமான் வண்டிகளையும் அவர் பார்த்தார். அவைகளை கடந்து அவர் ஸ்மாலென்ஸ்க் நகருக்கு பக்கத்தில் வந்தபோது தூரத்தில் சுடுகிற சப்தம் அவருக்கு கேட்டது. ஆனால் இவையெல்லாம் அவர் மனதில் ஒன்றும் பதியவில்லை. அவர் மனதில் பதிந்தது என்னவென்றால், ஓட்தானிய வயலுக்கு மத்தியில் அந்த கதிர்களை குதிரைகளின் தீவனத்திற்காக அறுத்துவிட்டு அங்கு கூடாரம் அடித்திருந்ததே ஆகும். இதுதான் அல்பார்டிச் மனதில் ஆழமாய் பதிந்தது. ஆனால் தமது சொந்த காரியங்களை பற்றி மீண்டும் அவர் யோசிக்க ஆரம்பித்த போது இதையும் கூட மறந்துவிட்டார். அவருடைய வாழ்க்கையில் 30 வருஷங்களுக்கு மேலாக இளவரசரின் கருத்து எதுவோ அதுவே அவருடைய சிரத்தைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி வந்தது. இளவரசரின் உத்தரவு இல்லாத எந்த காரியத்திலும் அவருக்கு சிரத்தை கிடையாது. அம்மாதிரி காரியங்கள் இருப்பதாக அல்பார்டிச் நினைப்பது இல்லை. ஆகஸ்ட் 4ஆம் தேதி மாலையில் ஸ்மாலென்ஸ்க் நகரத்துக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பட்டணத்திற்கு சுற்றுப்புறத்தில் உள்ள காச்சினாவ் என்ற பகுதியில் அவர் தங்கினார். நீப்பர் நதிக்கு அக்கறையில் பெராபோண்டாவ் என்பவரால் நடத்தப்பட்டு வந்த ஹோட்டலில் அவர் தங்கினார். சென்ற 30 வருஷங்களாக அவர் அங்கு வரும்போதெல்லாம் அந்த ஹோட்டலில் தங்குவதுதான் வழக்கம். அந்த பெராபோண்டாவ் என்பவர் 30 வருஷங்களுக்கு முன்னால் அல்பார்டிச்சினுடைய யோசனைப்படி இளவரசரிடம் இருந்து ஒரு காட்டை விலைக்கு வாங்கினார். அதிலுள்ள மரங்களை அவர் சில்லறையாக வியாபாரம் செய்ய ஆரம்பித்து இப்போது அவருக்கு ஒரு வீடும் ஒரு ஹோட்டலும் ஒரு தானியக் கடையும் அந்த மாகாணத்தில் இருக்கின்றன. அவர் பருத்த கருத்த சிவப்பான முகத்தோடு கனத்த உதடுகளும் அகலமான மூக்கும் கொப்பளங்கள் கொண்ட சுருக்கம் விழுந்த நெற்றியும் ஒரு பெரிய தொந்தியும் கொண்ட 40 வயதான ஒரு விவசாயி. அவருடைய பருத்தி சட்டைக்கு மேலாக ஒரு மார்பு சட்டை அணிந்து தெருவை பார்த்து இருந்த தமது ஹோட்டலின் வாசலில் நின்று கொண்டிருந்தார். அல்பார்டிச்சை பார்த்ததும் அவரிடம் சென்றார். யாக்காவ் அல்பார்டிச், உமக்கு நல்வரவு. மக்கள் இந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் பட்டணத்திற்குள் வருகிறீர் என்றார். அவர்கள் எதற்காக பட்டணத்தை விட்டு போகிறார்கள் என்று அல்பார்டிச் கேட்டார். அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். மக்கள் முட்டாள்கள். எப்பொழுதுமே அந்த பிரெஞ்சுக்காரரை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களின் வீண் அலட்டல்கள், பெண்களின் வீண் அலட்டல்கள் என்று அல்பார்டிச் கூறினார். நானும் அதைத்தான் நினைக்கிறேன் யாக்காவ் அல்பார்டிச். நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களை உள்ளே விடக்கூடாது என்று உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது சரியாய்த்தான் இருக்கும். ஒரு வண்டிக்கு 3 ரூபில்கள் வாடகை வேண்டுமென்று விவசாயிகள் கேட்கிறார்கள். அது கிறிஸ்தவ தர்மம் அல்ல. யாக்காவ் அல்பார்டிச் அதை கவனிக்காமலேயே கேட்டு வந்தார். சாமோவார் என்ற தேநீர் பாத்திரம் ஒன்று கொடுக்கும்படி அவர் கேட்டார். தமது குதிரைகளுக்கு வைக்கோல் வேண்டும் என்றும் அவர் சொன்னார். அவர் தேநீரை பருகி முடித்த பின்பு படுப்பதற்கு போய்விட்டார். இரவு பூராவாக அந்த ஹோட்டலை கடந்து துருப்புகள் போய்கொண்டே இருந்தன. பட்டணங்களிலெல்லாம் அவர் அணிந்து கொள்ளும் சட்டையை அடுத்த நாள் காலையில் அல்பார்டிச் மேலே அணிந்து கொண்டு தமது வேலையாக வெளியே சென்றார். அன்று காலை சூரியன் பிரகாசமாய் இருந்தது. 8 மணிக்கெல்லாம் உஷ்ணமாய் தோன்றியது. அறுவடைக்கு சரியான தினம் என்று அல்பார்டிச் நினைத்தார். அன்று காலையிலிருந்து நகரத்திற்கு வெளியே சுட்டு கொண்டிருக்கிற சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. துப்பாக்கி சுடுகிற சப்தத்தோடு பீரங்கி சுடுகிற சப்தமும் 8 மணிக்கு சேர்ந்து கொண்டது. தெருக்கள் வழியாக மக்கள் வேகமாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் தெருக்களில் ஏராளமான சிப்பாய்களும் இருந்தார்கள். வண்டிகள் இன்னமும் ஓடிக்கொண்டிருந்தன. வியாபாரிகள் தங்கள் கடைகளில் நின்று கொண்டிருந்தார்கள். மாதா கோயில்களில் வழக்கம் போல் பிரார்த்தனைகளும் நடைபெற்று கொண்டிருந்தன. கடைகளுக்கும் சர்க்கார் காரியாலயங்களுக்கும் தபால் ஆஃபீஸுக்கும் கவர்னரின் மாளிகைக்கும் அல்பார்டிச் போனார். சர்க்கார் காரியாலயங்களிலும் கடைகளிலும் தபால் ஆஃபீஸ்களிலும் ஒவ்வொருவரும் இராணுவத்தை பற்றியும் நகரை ஏற்கனவே தாக்க ஆரம்பித்துவிட்ட எதிரியை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒருவரை ஒருவர் சாந்தப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். கவர்னரின் மாளிகைக்கு முன்பாக ஏராளமான பேர்கள், கோசாக்குகள், கவர்னருக்கு சொந்தமான ஒரு பிரயாண வண்டி இவ்வளவும் நிற்பதை அல்பார்டிச் பார்த்தார். மண்டப முற்றத்தில் மிராசுதாரர்களான 2 கனவான்களை அவர் சந்தித்தார். அவர்களில் ஒருவரை அவருக்கு முன்பே தெரியும். போலீஸ் படையில் மாஜி கேப்டனான அந்த மனிதர் கோபமாக சொல்லிக் கொண்டிருந்தார். இது ஒன்றும் வேடிக்கை அல்ல. உமக்கே தெரியும். தனிமையில் இருந்தால் அதெல்லாம் சரிதான்.
ஒருவன் வீழ்ந்தாலும் அவன் ஒருவன்தான் என்று பழமொழி சொல்கிறது. ஆனால் குடும்பத்தில் 13 பேர்கள் இருக்கிறார்கள். இவர்களைத் தவிர சொத்துகள் நிறைய இருக்கின்றன. அவர்கள் நாம் அடியோடு நாசமடைகிற மாதிரி செய்துவிட்டார்கள். அம்மாதிரி செய்வதற்கு அவர்கள் எப்பேற்பட்ட கவர்னர்கள்? அவர்களை தூக்கில் போட வேண்டும். கொள்ளைக்காரர்கள். சரிதான், வாரும், அது போதும் என்றார் மற்றவர். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அவர் கேட்டுக்கொள்ளட்டும், நாம் நாய்கள் அல்ல என்று அந்த போலீஸ் மாஜி கேப்டன் சொல்லி சுற்றி பார்த்தபோது அல்பர்டிச்சை கவனித்தார். ஓ, யாக்காவ் அல்பர்டிச், நீர் எதற்காக வந்திருக்கிறீர்? மாட்சிமை தங்கியவரின் உத்தரவுப்படி கவர்னரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று அல்பர்டிச் சொல்லி தமது தலையை நிமிர்த்தி தமது கோட்டிற்கு உள்ளாக மார்பிற்கு கையை நுழைத்தார். இளவரசரை குறிப்பிடும் போதெல்லாம் அவர் அம்மாதிரி செய்வது வழக்கம். இங்குள்ள விஷயங்களை பற்றி விசாரித்து வருமாறு அவர் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்று அவர் மேலும் சொன்னார். ஆமாம், போம், நீர் கண்டுபிடியும் என்று அந்த கோபமான கணவான் கூச்சலிட்டார். அவர்கள் இந்த நிலைமைக்கு விஷயங்களை கொண்டு வந்து விட்டார்கள். இங்கு வண்டியோ வேறொன்றோ கிடையாது. மறுபடியும் அதே விஷயம்தான். உமக்கு காது கேட்கிறதா என்று அவர் சொல்லி சுடுகிற சப்தம் வருகிற திசையை நோக்கி காட்டினார். நாம் எல்லோரும் அவர்கள் நாசத்தை கொண்டு வந்து விட்டார்கள். நம் எல்லோருக்கும் அவர்கள் நாசத்தை கொண்டு வந்து விட்டார்கள், கொள்ளைக்காரர்கள் என்று அவர் மீண்டும் சொல்லி மண்டப முற்றத்து படிகளில் இறங்கினார். அல்பர்டிச் தமது தலையை இங்கும் அங்கும் ஆட்டிக்கொண்டே மெத்தை படிகளில் ஏறி போனார். காத்திருக்கும் அறையில் வியாபாரிகள், பெண்கள், அதிகாரிகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் மௌனமாய் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். கவர்னருடைய அறை கதவு திறக்கப்பட்டது. எல்லோரும் எழுந்து முன்னே நகர்ந்தார்கள். ஒரு அதிகாரி வெளியே ஓடி வந்து ஒரு வியாபாரியிடம் ஏதோ சில வார்த்தைகள் சொன்னார். ஒரு சிலுவையை கழுத்தில் தொங்கவிட்டு கொண்டிருந்த ஒரு பருத்த அதிகாரியை தமக்கு பின்னால் வருமாறு சொல்லிவிட்டு மீண்டும் அவர் உள்ளே மறைந்தார். அங்கிருந்தவர்களின் கேள்விக்குறிகளையோ அல்லது கேள்விகளையோ அவர் தவிர்க்க விரும்பியதாக தோன்றியது. அல்பர்டிச் முன்னால் நகர்ந்தார். அந்த அதிகாரி அடுத்த தடவை அந்த அறைக்கு வந்தபோது அவரை பார்த்து பேசினார். ஒரு கையை தமது கோட்டுக்கு மேல் மார்பில் வைத்துக்கொண்டு அவரிடம் 2 கடிதங்களை கொடுத்தார். மேன்மை தங்கிய பேரன் ஆஷ் அவர்களுக்கு பிரதான ஜெனரல் இளவரசர் பொல்கான்ஸ்கி அனுப்பிய கடிதம் என்று அவர் மிகுந்த பவித்திரத்துடனும் முக்கியத்துவத்தோடும் கூறியபடியால் அந்த அதிகாரி அவரை திரும்பி பார்த்து அவரிடமிருந்து கடிதங்களை எடுத்துக்கொண்டார். சில நிமிஷங்களுக்கு பிறகு அல்பர்டிச்சை அழைத்து கவர்னர் அவரிடம் அவசரமாக பேசினார். எனக்கு எதுவும் தெரியாது என்று இளவரசருக்கும் இளவரசிக்கும் சொல்லும். மேலிடத்திலிருந்து வருகிற உத்தரவுகளின்படிதான் நான் இங்கே நடக்கிறேன். இங்கே என்று சொல்லி அல்பர்டிச்சிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். இருந்தாலும் இளவரசர் அசௌக்கியமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மாஸ்கோவுக்கு போக வேண்டும் என்பதுதான் எனது ஆலோசனை. நான் இப்போது புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதை அவரிடம் தெரிவித்துவிடும். ஆனால் கவர்னர் அதை முடிக்கவில்லை. தூசியும் வேர்வையும் நிறைந்த ஒரு அதிகாரி அந்த அறைக்கு ஓடி வந்து எதையோ பிரெஞ்சு பாஷையில் பேச ஆரம்பித்தார். கவர்னரின் முகம் பயங்கரத்தை காட்டியது. போம் என்று சொல்லி அல்பர்டிச்சுக்கு தமது தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் அந்த அதிகாரியை கேள்வி கேட்டார். ஆவலும் பிரியமும் திக்கற்ற தன்மையும் நிறைந்த பார்வைகள் அல்பர்டிச்சின் மீது அவர் கவர்னர் அறையை விட்டு வெளியே வந்தபோது திரும்பின. தம்மை அறியாமலேயே அந்த வெடி சப்தத்தை கவனித்தார். அது சமீபத்தில் நெருங்கிவிட்டது போலவும் பலத்தில் அதிகரித்தது போலவும் அவருக்கு தோன்றியது. அல்பர்டிச் தமது ஹோட்டலுக்கு வேகமாக போனார். அவரிடம் கவர்னர் கொடுத்த கடிதத்தில் பின்வருமாறு எழுதப்பட்டிருந்தது. ஸ்மாலன்ஸ்க் நகரத்திற்கு கொஞ்சம் கூட அபாயம் கிடையாது என்பதை நான் உமக்கு உறுதி கூறுகிறேன். அதற்கு யாராலாவது அபாயம் ஏற்படும் என்பதற்கும் வழியில்லை. நான் ஒரு பக்கத்திலிருந்தும் இளவரசர் பாக்ரேஷன் மற்றொரு பக்கத்திலிருந்தும் நமது துருப்புகளை ஸ்மாலன்ஸுக்கு முன்னால் ஒன்று சேர்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். அம்மாதிரி ஒன்று சேருவது 22ஆம் தேதியன்று நடக்கலாம். நமது 2 இராணுவங்களும் ஒன்றாக கூடி உமது பொறுப்பில் விடப்பட்டிருக்கிற நமது மாகாணத்தில் உள்ள மக்களை பாதுகாக்கும். நமது தந்தை நாட்டின் எதிரிகளை முறியடித்து விரட்டுகிற வரையில் அல்லது நமது வீரமுள்ள படைகளை சேர்ந்த கடைசி வீரன் இருக்கிற வரையில் நமது மாகாணத்தை நமது இராணுவம் காப்பாற்றி வரும். ஸ்மாலன்ஸ்க் நகரத்தின் மக்களை அம்மாதிரி 2 தீரம் மிகுந்த இராணுவங்கள் பாதுகாத்து வருவதால்
நமக்கு வெற்றி நிச்சயம் என்றும் அந்த மக்கள் தைரியமாய் இருக்க வேண்டும் என்றும் நீர் உறுதி கூற வேண்டும். பார்க்லே டி டாலி என்ற சேனாதிபதி ஸ்மாலன்ஸ் கவர்னரான பேரன் ஆஷ் என்பவருக்கு 1812 வருஷத்தில் பிறப்பித்த உத்தரவுகள். மிகுந்த கவலை கொண்டு மக்கள் தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தார்கள். வீட்டு பாத்திரங்களையும் நாற்காலிகளையும் பீரோக்களையும் வண்டிகளில் உயரமாக அடுக்கிக் கொண்டு முற்றங்களிலிருந்து ஏராளமான வண்டிகள் வெளியே வந்து தெருக்களில் போய்க் கொண்டிருந்தன. சாமான்கள் ஏற்றிய வண்டிகள் பெராபோண்டாவின் கட்டடத்திற்கு அடுத்த வீட்டில் நின்று கொண்டிருந்தன. பெண்கள் வழி அனுப்பி கொள்ளும்போது கதறிக்கொண்டும் அழுது கொண்டும் இருந்தார்கள். அந்த கடிவாளமிடப்பட்ட குதிரைகளுக்கு முன்பாக ஒரு சிறிய காவல் நாய் சுற்றி சுற்றி வந்து குலைத்து கொண்டிருந்தது. அந்த சத்திரத்தின் முற்றத்திற்குள் சாதாரண நடையை விட வேகமாக அல்பர்டிச் நுழைந்து தம்முடைய வண்டியும் குதிரையும் இருந்த கொட்டகைக்கு நேராக போனார். வண்டிக்காரன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவர் அவனை எழுப்பி குதிரைகளுக்கு கடிவாளங்கள் போடும்படி சொல்லிவிட்டு அந்த ஆளோடி வழியாக போனார். அந்த ஹோட்டலின் சொந்தக்காரர் அறையிலிருந்து ஒரு குழந்தை அழுகிற சப்தம் வெளியே கேட்டது. ஒரு பெண்ணின் அதைரியமான விம்மல்களும் பெராபோண்டாவுடைய கோபமான கரகரப்பான கூச்சல்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. அந்த சமையல்காரி ஆளோடியில் ஒரு பயந்து போன பெட்டை கோழியைப் போல இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தாள். அச்சமயம் அல்பர்டிச் அங்கே நுழைந்தார். அவர் 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 அவளை கொன்றுவிட்டார். எஜமானியை கொன்றுவிட்டார். அவளை அடித்தார். அவளை அங்குமிங்கும் இழுத்தார். எதற்காக என்று அல்பர்டிச் கேட்டார். அவள் இந்த ஊரை விட்டு போய்விட வேண்டுமென்று கெஞ்சிக்கொண்டே இருந்தாள். அவள் ஒரு பெண். என்னை எங்காவது அழைத்து போங்கள் என்று சொன்னாள். என்னுடைய சிறு குழந்தைகளுடன் இங்கே நான் மடிந்து போகும்படி விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னாள். எல்லோரும் போய்விட்ட பின்பு நான் மட்டும் ஏன் போகக்கூடாது என்று கேட்டாள். அவர் உடனே அவளை அடிக்கவும் அங்குமிங்கும் இழுக்கவும் ஆரம்பித்தார். தமது சம்மதத்தை காட்டுவது போல அல்பர்டிச் தலையை ஆட்டினாலும் அதற்கு அதிகமாக கேட்க விரும்பாதவரைப் போல அந்த ஹோட்டல் சொந்தக்காரரின் அறைக்கு எதிராயிருந்த அறையின் வாசலுக்கு போனார். அங்கேதான் அவர் தாம் வாங்கிய சாமான்களை வைத்திருந்தார். ஏ மிருகமே, ஏ கொலைகாரா என்று ஒரு மெல்லிய வெளிரிய பெண்ணின் கிரீச் குரல் கேட்டது. அதே சமயத்தில் அவள் கைகளில் ஒரு குழந்தையுடன் தலையில் கட்டப்பட்டிருந்த கைக்குட்டை கிழிந்தும் அறை கதவு வழியாக வெளியே ஓடி வந்து படிகளில் இறங்கி முற்றத்திற்கு ஓடினாள். பெராபோண்டா அவளுக்கு பின்னால் வெளியே வந்தார். அல்பர்டிச்சை அவர் பார்த்ததும் தமது மார்பு சட்டையை சரி செய்து கொண்டு தமது தலைமுடியை தடவி ஒரு கொட்டாவி விட்டு அல்பர்டிச்சுடன் எதிரே இருந்த அறைக்கு போனார். அதற்குள்ளாக புறப்பட்டு விட்டீரா என்று அவர் கேட்டார். அவர் கேட்டதற்கு பதில் சொல்லாமலும் அவரை பார்க்காமலும் தமது சாமான்களை ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டு தாம் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டுமென்று கேட்டார். நாம் கணக்கு போடுவோம். நல்லது. நீர் கவர்னரை பார்த்தீரா? என்ன தீர்மானம் செய்யப்பட்டது என்று பெராபோண்டாவ் கேட்டார். எதையும் நிச்சயமாக கவர்னர் தம்மிடம் சொல்லவில்லை என்று அல்பர்டிச் பதிலளித்தார். நமக்கு தொழில் இருக்கும்போது நாம் எப்படி போய்விட முடியும் என்று பெராபோண்டாவ் கேட்டார். டாரா காபூச் என்ற இடத்திற்கு போவதற்கு ஒரு வண்டிக்கு 7 ரூபில்கள் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. அம்மாதிரி கேட்பவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல என்று நான் சொன்னேன். செலிவானாவ் சென்ற வியாழக்கிழமை அன்று ஒரு நல்ல வியாபாரம் செய்தார். ஒரு மூட்டை 9 ரூபில்கள் என்று இராணுவத்திற்கு மாவு விற்றார். நீர் கொஞ்சம் தேநீர் குடிக்கிறீரா என்று அவர் கேட்டார். குதிரைகளை வண்டியில் பூட்டிக் கொண்டிருக்கும் போது அல்பர்டிச்சும் பெராபோண்டாவும் தேநீர் சாப்பிட்டு கொண்டே தானியங்களின் விலையை பற்றியும் பயிர்களை பற்றியும் அறுவடைக்கு பொருத்தமான நல்ல காலநிலையை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்போது நிலைமையே அமைதியாக கொண்டிருக்கிற மாதிரி தோன்றுகிறது என்று பெராபோண்டாவ் சொல்லி தமது 3வது கோப்பை தேநீரை பருகிவிட்டு எழுந்தார். தம்முடைய துருப்புகள் மிகச்சிறந்த நிலைமையில் இருக்கிறார்கள். எதிரிகளை உள்ளே விடக்கூடாது என்பது நமது துருப்புகளுக்கு உத்தரவு. ஆகவே நாம் மிகுந்த பலத்தோடு இருக்கிறோம் என்று தோன்றுகிறது. அன்று ஒரு நாள் மேத்யூ இவானோவிச் பிளாட்டாவ் என்பவர் அவர்களை மேரினா என்ற நதிக்குள் விரட்டி சுமார் 18,000 பேர்களை ஒரே நாளில் மூழ்கிச் சாகும்படி செய்தார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். தமது சாமான்களை எடுத்து அங்கே வந்த வண்டிக்காரனிடம் கொடுத்துவிட்டு அந்த ஹோட்டல்காரரிடம் அல்பர்டிச் கணக்கு தீர்த்தார்.
சக்கரங்களுடையவும் குதிரைகளின் குளம்புகளுடையவும் மணிகளுடையவும் ஒலிகள் ஒரு சிறிய வண்டி வெளியே வரும்போது வாசலில் கேட்டுக்கொண்டிருந்தன. மாலையில் வெகு நேரம் ஆயிற்று. தெருக்களில் பாதி நிழல் நிறைந்திருந்தது, மற்றொரு பாதி சூரிய வெளிச்சத்தால் பிரகாசமாயிருந்தது. அல்பர்டிச் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கதவின் பக்கம் சென்றார். திடீரென்று விசித்திரமான சீட்டி சப்தமும் தடார் என்ற சப்தமும் தூரத்தில் கேட்டன. அவற்றையொட்டி பீரங்கியின் முழக்கம் ஒரு தாழ்ந்த கர்ஜனையோடு கலந்து வந்தது. அந்த சப்தத்தினால் ஜன்னல்கள் எல்லாம் ஆடின. அவர் தெருவுக்கு போனார். அவரை கடந்து 2 பேர்கள் பாலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். வெவ்வேறு திசைகளிலிருந்தும் ஷ் என்ற சப்தமும் தடார் என்ற சப்தமும் பீரங்கி குண்டு விழும் சப்தமும் நகரின் மீது விழுந்த குண்டுகள் வெடிக்கும் சப்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தன. நகருக்கு வெளிப்புறமாக பீரங்கி சுடும் சப்தத்தோடு இதை ஒப்பிட்ட போது நகருக்குள்ளே கேட்கும் இந்த சப்தங்கள் அவ்வளவு அதிகமாக கேட்கவில்லை. 4 மணிக்கு அப்புறம் 130 பீரங்கிகள் அந்த நகரை பார்த்து சுட வேண்டுமென்று நெப்போலியன் உத்தரவு கொடுத்திருந்தார். அதன்படி குண்டுகளை போட்டுக்கொண்டிருந்தார்கள். முதலில் இந்த பீரங்கி தகர்ப்பை பற்றிய அர்த்தத்தை மக்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. முதலில் குண்டுகள் கீழே விழுவதும் பீரங்கி குண்டுகள் வெடிப்பதும் மக்களுக்கு ஒரு வேடிக்கையாயிருந்தது. அதாவது கொட்டகையிலிருந்து அழுவதை விடாமல் இருந்த பெராபோண்டாவின் மனைவி இவற்றையெல்லாம் பார்த்ததும் திடீரென்று அமைதியானாள். தன்னுடைய குழந்தையை கையில் வைத்து கொண்டு அந்த வாசலுக்கு சென்று பீரங்கி சப்தங்களை கவனித்து கேட்டுக்கொண்டு மௌனமாய் மக்களை பார்த்து கொண்டிருந்தாள். சமையல்காரியும் கடையில் வேலை பார்ப்பவரும் வாசலுக்கு வந்தார்கள். தங்கள் தலைக்கு மேலாக பறந்து போகும் அந்த பீரங்கி குண்டுகளை எப்படியாவது பார்த்து விட வேண்டுமென்று மிகுந்த உற்சாகத்தோடு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆவலோடு பேசிக்கொண்டு முக்கிலிருந்து பலர் வந்தார்கள். எவ்வளவு வேகமாய் போகிறது! ஒரு வீட்டின் முகட்டை தூள் தூளாக்கிவிட்டது என்று ஒருவர் சொன்னார். பன்றியைப் போல பறித்து மண்ணை மேலே வீசுகிறது என்றார் மற்றவர். அது ரொம்ப பிரமாதம், ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிறது. நல்ல வேளை நீ மற்றொரு பக்கமாக குதித்தாய், இல்லாவிட்டால் நீ அழிந்து போயிருப்பாய் என்று சிரித்து கொண்டு முதலாவது பேசியவர் சொன்னார். மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த பீரங்கி குண்டுகள் ஒரு வீட்டின் மீது விழுந்ததை பற்றிய விவரங்களை கூறிக்கொண்டார்கள். இதற்கிடையில் இன்னும் அதிகமான குண்டுகள் முன்னைவிட வேகமான கொடிய ஊதல் சப்தங்களுடன் வெடிகுண்டுகளும் மக்களின் தலைகளுக்கு மேலாக விடாமல் ஒன்றன் பின் ஒன்றாக பறந்து கொண்டே இருந்தன. ஆனால் ஒன்று கூட அவர்களுக்கு பக்கத்தில் விழவில்லை. எல்லாம் அவர்களை கடந்து போய்க் கொண்டிருந்தன. அல்பர்டிச் தம்முடைய வண்டிக்குள் ஏறினார். அந்த ஹோட்டல்காரர் வெளிவாசலில் நின்று கொண்டிருந்தார். நீ எதை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சமையல்காரியை பார்த்து கேட்டார். அவள் ஒரு சிவப்பு பாவாடையை இடுப்பில் அணிந்து சட்டையின் கையை மேலே மடக்கிவிட்டு முழங்கைகளை ஆட்டிக்கொண்டு அங்கு பேசிக்கொண்டிருந்தவைகளை கேட்பதற்காக ஒரு மூலைக்கு போனாள். எப்பேற்பட்ட அதிசயங்கள் என்று அவள் ஆச்சரியத்தோடு கூறினாள். ஆனால் தன்னுடைய எஜமானரின் குரலை கேட்டவுடன் தான் உயர்த்தி மடக்கி கட்டியிருந்த அந்த பாவாடையை கீழே இழுத்து விட்டாள். மீண்டும் ஏதோ ஊதிக்கொண்டு போயிற்று. ஆனால் இந்த தடவை வெகு சமீபமாக ஒரு பறவையைப் போல கீழ்நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த தெருவின் மத்தியில் திடீரென்று ஒரு தீப்பிழம்பு மின்னியது. திடீரென்று ஏதோ வெடித்தது. அந்த தெருவை பூராவாக புகையால் மூடியது. அயோக்கிய பெண், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த ஹோட்டல்காரர் கூச்சலிட்டுவிட்டு சமையல்காரியை நோக்கி ஓடினார். அதே சமயத்தில் பெண்களின் பரிதாபகரமான புலம்பல்கள் வெவ்வேறு திசைகளிலிருந்தும் கேட்க ஆரம்பித்தன. பயந்து போன அந்த குழந்தை கதற ஆரம்பித்தது. அந்த சமையல்காரியை சுற்றி வெளிரிய முகங்களோடு மக்கள் கூடினார்கள். அந்த கூட்டத்தில் கேட்ட சப்தங்களில் மிக பலமானதாய் இருந்தது அவளுடைய புலம்பலாகும். ஊ, அன்பான மனிதர்களே, அன்பும் பிரியமும் உள்ள மனிதர்களே, என்னை சாக விடாதீர்கள், என்னுடைய அன்பான மனிதர்களே. 5 நிமிஷங்களுக்கு பின்னால் அந்த தெருவில் ஒருவரையும் காணவில்லை. பீரங்கி குண்டின் ஒரு துண்டினால் அந்த சமையல்காரியின் துடை முறிந்து போயிற்று. அவளை சமையல் அறைக்குள் எடுத்து கொண்டு போனார்கள்.
பாதாள அறையில் அல்பர்டச், அவருடைய வண்டிக்காரன், பெராபோண்டாவின் மனைவி, அவளுடைய குழந்தைகள், அந்த ஹோட்டல் காவல்காரன் எல்லோரும் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பீரங்கிகளின் முழக்கம், குண்டுகள் பறந்து வரும்போது கேட்கும் ஊதல் சப்தங்கள், சமையல்காரியின் பரிதாபகரமான கதறல், இவையெல்லாம் ஒரு வினாடி கூட ஓயவில்லை. அந்த சமையல்காரியின் கதறல்தான் மற்ற சப்தங்களை விட அதிகமாய் கேட்டது. அந்த வீட்டு எஜமானி தன்னுடைய குழந்தையை ஆட்டிக்கொண்டு சப்தம் போடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த நிலவறைக்குள் புதிதாய் யாராவது வந்தால் தன்னுடைய கணவர் எங்கே என்று அவள் பரிதாபகரமாய் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய கணவர் மேலே தெருவில் நின்று கொண்டிருந்தார். கீழே நிலவறைக்கு வந்த ஒரு கடைக்காரன் அவளுடைய கணவர் மற்றவர்களோடு சேர்ந்து மாதா கோயிலுக்கு போயிருப்பதாகவும், அங்கே இருந்து ஸ்மாலன்ஸ்க் நகரைச் சேர்ந்த அதிசயம் செய்யக்கூடிய அந்த உருவச்சிலையை எடுத்து வரப்போகிறார்கள் என்றும் சொன்னான். அந்தி மயங்கும் வேளையில் பீரங்கி தகர்ப்புகளும் குறைய ஆரம்பித்தன. அல்பர்டச் அந்த நிலவறையின் வெளியே வந்து வாசல் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அன்று மாலை தெளிவாயிருந்த வானம் இப்போது புகையால் மூடப்பட்டிருந்தது. அதன் வழியாக உயரே மேலாக அர்த்தச்சந்திரன் விசித்திரமாக பிரகாசித்து கொண்டிருந்தது. இப்போது அந்த பயங்கரமான பீரங்கிகளின் ஓசைகள் நின்றுவிட்டபடியால் அந்த நகரில் ஒரு அமைதி நிலவியிருந்தது. காலடி ஓசைகளும் கதறல்களும் தூரத்து கூச்சல்களும் நெருப்பு பிடித்து வெடிப்பதால் ஏற்படும் சப்தங்களும் மட்டும்தான் அந்த அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. சமையல்காரியின் முனங்கல்கள் இப்போது குறைந்து விட்டன. இரு பக்கங்களிலும் புகை மேகங்கள் சுருளை சுருளையாக நெருப்புகளிலிருந்து மேலே கிளம்பி பரவி கொண்டிருந்தன. தெருக்களில் பற்பல விதமான யூனிஃபாரங்களில் சிப்பாய்கள் நடந்து கொண்டும் அல்லது குழப்பமடைந்து வெவ்வேறு திசையை நோக்கி ஓடிக்கொண்டும் இருந்தார்கள். ஒரு கலைக்கப்பட்ட எறும்பு கூட்டிலிருந்து எறும்புகள் எப்படி வெளியே ஓடுமோ அம்மாதிரி அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களில் பலர் பெராபோண்டாவின் முற்றத்திற்கு ஓடி வந்தார்கள். அல்பர்டச் அவர்களை கவனித்தார். அல்பர்டச் வெளிவாசலுக்கு போனார். பின்வாங்கி கொண்டு வரும் ஒரு பட்டாளம் வேகமாக நெருக்கமாக வந்து கொண்டிருந்தபடியால் அந்த தெரு அடைபட்டு போயிற்று. அவரை பார்த்ததும் ஒரு அதிகாரி சொன்னார், இந்த பட்டணத்தை கைவிட்டு விட்டு போகிறார்கள். நீர் போம், ஓடிப்போம். பின்னால் சிப்பாய்களை பார்த்து கூச்சலிட்டார், இந்த முற்றங்களுக்குள் ஓடுவதற்கு நான் உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். அல்பர்டச் மீண்டும் அந்த ஹோட்டலுக்குள் சென்று தமது வண்டிக்காரனை அழைத்து புறப்பட தயாராகச் சொன்னார். பெராபோண்டாவின் குடும்பம் முழுவதும் வெளியே அல்பர்டச்சையும் வண்டிக்காரனையும் தொடர்ந்து வந்தது. அதுவரை மௌனமாயிருந்த பெண்கள் திடீரென்று அந்த நெருப்புகளை பார்த்ததும் ஓலமிட ஆரம்பித்தார்கள். அந்த புகையும் நெருப்பின் ஜுவாலைகளும் கூட அந்த அந்திமயங்கும் வேளையில் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தன. அந்த ஓலங்களுக்கு பதில் சொல்லுவதைப் போல அந்த தெருவின் மற்ற பாகங்களிலிருந்தும் அதே மாதிரி ஓலங்கள் வந்து கொண்டிருந்தன. கொட்டகைக்குள் அல்பர்டச்சும் வண்டிக்காரனும் சிக்கலடைந்த கடிவாள வார்களையும் பட்டைகளையும் நடுங்குகிற கைகளோடு சரி செய்து கொண்டிருந்தார்கள். அல்பர்டச் வெளிவாசலை கடந்ததும் பெராபோண்டாவின் கடையில் 10 சிப்பாய்களை பார்த்தார். அவர்கள் உரக்க பேசிக்கொண்டு தங்களுடைய பைகளில் மாவையும் மற்ற உணவுப் பொருள்களையும் நிரப்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் பெராபோண்டாவ் தமது கடைக்குள் நுழைந்தார். அந்த சிப்பாய்களை பார்த்ததும் கூச்சலிட அவர் எண்ணினார். ஆனால் திடீரென்று அதை நிறுத்தி கொண்டு தமது தலைமுடியை கையில் பற்றி விம்மி விம்மி அழவும் சிரிக்கவும் ஆரம்பித்தார். எல்லாவற்றையும் கொள்ளையடியுங்கள் வாலிபர்களே, அந்த பிசாசுகள் வந்து எடுத்து கொண்டு போவதற்கு விட்டு விடாதீர்கள் என்று அவர் கூச்சலிட்டு சில மாவு முட்டைகளை தாமே எடுத்து தெருவில் வீசி எறிந்தார். சில சிப்பாய்கள் பீதியடைந்து ஓடினார்கள். மற்றவர்கள் தங்களுடைய பைகளை நிரப்பினார்கள். அல்பர்டச்சை பார்த்ததும் பெராபோண்டாவ் அவர் பக்கம் திரும்பினார். ருஷ்யா, இதோடு போயிற்று. அல்பர்டச், நானே இந்த இடத்திற்கு நெருப்பு வைத்து விடுகிறேன். நாமெல்லாம் நாசமாய்விட்டோம் என்று சொல்லிவிட்டு பெராபோண்டாவ் முற்றத்திற்குள் ஓடினார். அந்த தெரு வழியாக சாரி சாரியாக தொடர்ந்து சிப்பாய்கள் போய்கொண்டே இருந்தார்கள். அதனால் அந்த தெரு அடைபட்டு போயிற்று. இந்த காரணத்தினால் அல்பர்டச்சால் வெளியே போக முடியவில்லை. அவர் காத்திருக்க வேண்டியதாயிற்று. பெராபோண்டாவின் மனைவியும் குழந்தைகளும் கூட ஒரு வண்டியில் அமர்ந்து வெளியே போவதற்கு சாத்தியமாகிற வரையில் காத்திருந்தார்கள். இரவு வந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் தெரிந்தன. அர்த்தச்சந்திரனும் அந்த புகைக்கு மத்தியில் பிரகாசித்து கொண்டிருந்தது.
நீப்பர் நதியை நோக்கியுள்ள சரிவில் அல்பர்டிச்சின் வண்டியும் ஹோட்டல்காரனின் மனைவியின் வண்டியும் அந்த சிப்பாய் கூட்டங்களுக்கும் வண்டிகளுக்கும் இடையே போய்க் கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் நிற்க வேண்டியதாயிருந்தது. அந்த நார்ச்சந்தையில் இந்த வண்டிகள் நின்று கொண்டிருந்த போது பக்கத்தில் உள்ள சந்தில் ஒரு வீடும் சில கடைகளும் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அந்த நெருப்பு ஏற்கனவே எரிந்து தணிந்து விட்டது. இப்போது அந்த ஜுவாலையும் தணிந்து அந்த கருப்பு புகையில் மறைந்திருந்தது. திடீரென்று மீண்டும் அது பிரகாசமாக எரிய ஆரம்பித்தபடியால் அந்த நார்ச்சந்தையில் கூடி நின்ற மக்களின் கருப்பு உருவங்கள் இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருந்தன. ஜுவாலைகளின் இடைவிடாத வெடிப்பு சப்தங்களுக்கு மேலாக மக்கள் பேசுவதும் கூச்சலிடுவதும் கேட்டுக்கொண்டிருந்தன. தமது வண்டி இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு போக முடியாது என்று அறிந்த அல்பர்டிச் வண்டியிலிருந்து இறங்கி அந்த நெருப்பை பார்ப்பதற்காக பக்கத்து தெருவிற்கு போனார். அதற்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக முன்னும் பின்னும் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களில் இருவரும், ஒரு கம்பளி கோட்டு அணிந்த ஒருவரும், எரிந்து கொண்டிருந்த கட்டைகளை மற்றொரு முற்றத்திற்கு தெருவிற்கு குறுக்காக இழுத்து கொண்டு போவதை அவர் பார்த்தார். மற்றவர்கள் வைக்கோல் கட்டுகளை தூக்கி கொண்டு போனார்கள். ஒரு உயர்ந்த தானிய கிடங்கு வெகு வேகமாக பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அதற்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டம் கூடி நின்றது. அந்த கூட்டத்தின் பக்கத்தில் அல்பர்டிச் போனார். சுவர்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன. பின்பக்கத்து சுவர் கீழே விழுந்துவிட்டது. அந்த மரத்தாலான கூரை கீழே விழுந்து கொண்டிருந்தது. விட்டங்கள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த கூரை பூராவாக கீழே விழுவதை பார்க்க அந்த கூட்டம் நோக்கி கொண்டிருந்தது. அல்பர்டிச்சும் அதை பார்ப்பதற்காகவே அங்கே நின்றார். அல்பர்டிச் என்று அவருக்கு பழக்கமான ஒரு குரல் திடீரென்று அந்த வயோதிகரை கூவி அழைத்தது. கடவுள் காப்பாற்றுவாராக, மேன்மை தங்கியவரே என்று அல்பர்டிச் தம்முடைய வாலிப இளவரசரின் குரலை அறிந்து கொண்டு கூறினார். சவாரி உடை அணிந்து கொண்டு ஒரு கருப்பு குதிரை மீது அமர்ந்து அந்த கூட்டத்தின் பின்னாலிருந்து அல்பர்டிச்சை இளவரசர் ஆண்ட்ரூ பார்த்து கொண்டிருந்தார். நீர் ஏன் இங்கே இருக்கிறீர் என்று அவர் கேட்டார். மேன்மை தங்கியவரே என்று அல்பர்டிச் திக்கி திக்கி பேசி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். நாம் இனி மீள முடியாதா எஜமானே? நீர் ஏன் இங்கே இருக்கிறீர் என்று இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் கேட்டார். அந்த வினாடியில் அங்கு எரிந்து கொண்டிருந்த நெருப்பு திடீரென்று ஜுவாலை விட்டது. அதனால் வாலிப எஜமானரின் வெளிரி போன களைப்படைந்த முகம் தெளிவாய் தெரிந்தது. தம்மை எதற்காக அனுப்பினார்கள் என்று அல்பர்டிச் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே போவதற்கு முடியாமல் இருக்கும் கஷ்டத்தையும் எடுத்துச் சொன்னார். உண்மையிலேயே நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமா மேன்மை தங்கியவரே என்று அவர் திரும்பவும் கேட்டார். இளவரசர் ஆண்ட்ரூ பதில் சொல்லாமல் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து தமது முழங்காலை உயர்த்தி அதன் மேல் அதை வைத்து அதிலிருந்து ஒரு பக்கத்தில் பென்சிலால் எழுதி அந்த பக்கத்தை கிழித்தார். தம்முடைய சகோதரிக்கு அவர் எழுதியிருந்தார். ஸ்மாலன்ஸ்க் நகரை கைவிட்டு விடுகிறார்கள். பால்ட் ஹில்ஸ் மாளிகையை ஒரு வாரத்திற்குள் எதிரிகள் கைப்பற்றி கொள்ளுவார்கள். உடனே மாஸ்கோவுக்கு புறப்பட்டு போங்கள். நீங்கள் எப்போது புறப்பட்டு போகிறீர்கள் என்பதை எனக்கு உடனே தெரிவியுங்கள். உஸ்வியாஜ் என்ற ஊருக்கு தனி வேலைக்காரன் மூலம் எங்களுக்கு தகவல் அனுப்புங்கள். இதை எழுதி முடித்து கொடுத்த பின்பு பால்ட் ஹில்ஸிலிருந்து வயோதிக இளவரசி, தமது குமாரரின் வாத்தியார் இவர்கள் எல்லோரையும் அழைத்து போவதற்கு எப்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை சொன்னார். எப்படி, எங்கே உடனே தமக்கு தகவல் கொடுத்து அனுப்புவது என்பதை பற்றியும் சொன்னார். இந்த விஷயத்தை அவர் சொல்லி முடித்து கொண்டிருக்கும்போது பரிவார தலைவர் ஒருவர் பரிவாரங்கள் பின்தொடர அவரிடம் சவாரியில் வந்து சேர்ந்தார். நீர் ஒரு கர்னலா என்று அந்த பரிவார தலைவர் ஜெர்மன் உச்சரிப்போடு இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு பழக்கமான குரலில் கூச்சலிட்டார். உமக்கு முன்பாகவே வீடுகளுக்கெல்லாம் தீ வைத்து எரிப்பது நடந்து கொண்டிருக்கிறது. நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். இதற்கு நீர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று பெர்க் என்ற அந்த பரிவார தலைவர் கூச்சலிட்டார். இப்போது அவர் முதலாவது இராணுவத்தின் இடது பக்கவாட்டின் காலாட்படையின் கமாண்டருடைய பிரதான பரிவார அதிகாரிக்கு உதவியாளராக இருந்தார். பெர்க் சொல்லியபடி அந்த பதவி மிகுந்த திருப்திகரமாகவும் சௌகரியமாகவும் அவருக்கு இருக்கிறது. இளவரசர் ஆண்ட்ரூ அவரை பார்த்தார். ஆனால் அவருக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அல்பர்டிச்சிடம் பேசிக்கொண்டே இருந்தார்.
10ஆம் தேதி வரையில் அவர்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருப்பேன் என்று அவர்களிடம் சொல்லும். 10ஆம் தேதி அன்று எனக்கு அவர்கள் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள் என்ற தகவல் வரவில்லை என்றால் நான் உடனே எல்லாவற்றையும் உதறிவிட்டு நானே பால்ட் ஹில்ஸ் மாளிகைக்கு வருவேன் என்று நீர் சொல்லும். இளவரசே என்று அந்த பெர்க் இளவரசர் ஆண்ட்ரூவை அடையாளம் தெரிந்து கொண்டு பேசினார். நான் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவனாய் இருக்கிறேன். ஏனெனில் நான் எப்போதுமே உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிறவன். ஏனெனில் நான் அப்படியே கீழ்ப்படுகிறவன். நீர் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு பாவனையில் பேசினார். அந்த நெருப்பு ஜுவாலையில் ஏதோ ஒன்று வெடித்தது. அந்த நெருப்பு ஒரு வினாடி குறைந்திருந்தது. சுருளை சுருளையாக கருப்பு புகைகள் அந்த வீட்டின் கூரைக்கு அடியிலிருந்து மேலே கிளம்பின. மற்றொரு பயங்கரமான வெடிப்பு கேட்டது. ஏதோ ஒரு பிரம்மாண்டமானது தகர்ந்து கீழே விழுந்தது. ஊ ஊ ஊ ஊ என்று அந்த கூட்டம் அந்த தானிய களஞ்சியத்தின் கூரை கீழே இடிந்து விழுந்ததையொட்டி கூச்சலிட்டது. அதிலிருந்த தானியங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருந்தன. தானியம் எரிந்ததால் கேக் போன்ற ஒரு வாசனை சுற்றிலும் பரவியது. மறுபடியும் தீஜ்வாலை மேலே கிளம்பியது. அங்கிருந்த பரபரப்படைந்த, மகிழ்ச்சி அடைந்த, களைப்படைந்த, வேடிக்கை பார்க்கிறவர்களின் முகங்கள் எல்லாம் அந்த வெளிச்சத்தில் பிரகாசமாக தெரிந்தன. ஒரு முரட்டு கம்பளி சட்டை அணிந்து கொண்டிருந்த மனிதன் தனது கைகளை உயர்த்தி கூச்சலிட்டான். அதுதான், ரொம்ப சிலாக்கியம் வாலிபர்களே, இப்போது அது கொழுந்து விட்டு எரிகிறது, ரொம்ப நன்றாயிருக்கிறது. அவன்தான் சொந்தக்காரன் என்று பல குரல்கள் கேட்டன. நல்லது, அப்படியானால் என்று இளவரசர் ஆண்ட்ரூ ஆல்பர்ட்டிடம் மேலும் தொடர்ந்து பேசினார். நான் உம்மிடம் சொல்லியபடி நீர் அவர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். இப்போது பெர்க் அவர் பக்கத்தில் ரொம்ப பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அவரிடம் ஒரு வார்த்தை கூட பதில் பேசாமலேயே தமது குதிரையை தட்டிவிட்டு தெரு வழியாக சவாரி போனார். அத்தியாயம் 4 நிறைவுற்றது. அத்தியாயம் 5. அராக்சீவுக்கு பாக்ரேஷன் கடிதம். ஸ்மாலன்ஸ்க் நகரிலிருந்து துருப்புகள் தொடர்ச்சியாக பின்வாங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் எதிரியும் வந்து கொண்டிருந்தான். பால்ட் ஹில்ஸ் மாளிகைக்கு போகும் சாலை வந்து சந்திக்கும் பிரதான ரஸ்தா வழியாக இளவரசர் ஆண்ட்ரூ தளபதியாய் உள்ள பட்டாளம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்று போய்க் கொண்டிருந்தது. உஷ்ணமும் வெப்பமும் சென்ற 3 வாரங்களாக தொடர்ச்சியாக இருந்து வந்தன. ஒவ்வொரு நாளும் மெல்லிய மேகங்கள் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருந்தபடியால் சில சமயங்களில் அவை சூரியனை மூடிக்கொண்டும் இருந்தன. மாலை வேளைகளில் வானம் தெளிவாய் தெரியும். அச்சமயத்தில் செம்பழுப்பு பனியிலே சூரியன் அஸ்தமனமாகும். இரவில் வாழும் பனியினால்தான் பூமியில் கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்பட்டது. விளையாத தானியங்கள் சூரிய வெப்பத்தினால் காய்ந்து செடிகளிலிருந்து கீழே உதிர்ந்தன. சதுப்பு நிலங்கள் காய்ந்து போயின. ஆடு மாடுகள் சூரியனால் காய்ந்து போன அந்த மைதானத்தில் தீனி எதுவும் இல்லாததால் கதறிக்கொண்டிருந்தன. இரவு நேரங்களில், அதிலும் காடுகளில் அந்த பனி விழுந்து கொண்டிருந்த வரையில்தான் உற்சாகமாயிருந்தது. ஆனால் துருப்புகள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த அந்த ரஸ்தாவில் அந்த குளிர்ச்சியை இரவில் கூட காண முடியவில்லை. அவர்கள் காடுகளில் நடந்து போகும்போது கூட எங்கேயும் காண முடியவில்லை. அந்த பனி கீழே உள்ள மணல் தூசியில் தெரிவதில்லை. அந்த தூசி 6 அங்குல ஆழத்திற்கு மேலாக இருந்து வந்தது. பொழுது புலர்ந்ததும் துருப்புகள் பிரயாணம் ஆரம்பித்து விடுவார்கள். பீரங்கி வண்டிகளும் சாமான் வண்டிகளும் அந்த ஆழ்ந்த தூசி வழியாக சப்தமின்றி போய்கொண்டிருந்தன. அந்த தூசி மட்டும் வண்டிகளின் அச்சு வரையில் உயர்ந்து பறந்து கொண்டிருக்கும். காலாட்படையினர் கணுக்கால் வரையில் தூசியில் அழுந்தி சென்று கொண்டிருந்தார்கள். அந்த மெதுவான தூசி தொண்டையை அடைத்தது. அந்த உஷ்ணமான தூசி இரவு நேரங்களில் கூட குளிர்ச்சி அடைவதில்லை. கால்களின் கீழும் சக்கரங்களின் கீழும் மிதிபடுவதால் தூசிகளின் ஒரு பகுதி கீழே அமுங்கிவிடுகிறது. மற்றவை மேலே கிளம்பி துருப்புகளுக்கு மேலாக மேகத்தை போல பறந்து தொங்கியும் துருப்புகளின் கண்களிலும் காதுகளிலும் தலைமுடிகளிலும் எல்லாவற்றையும் விட மோசமாக மனிதர்களுடையவும் மிருகங்களுடையவும் சுவாச பைகளிலும் போய் தங்கிவிடுகின்றன. சூரியன் உதயமாகி மேலே போக போக அந்த தூசிகளும் மேலே உயர உயர பறந்து கொண்டிருந்தன. அந்த தூசிகளின் வழியாக சூரியனை கூட திறந்த கண்களால் பார்க்க முடியும்.
அப்படி பார்க்கும்போது அந்த சூரியன் மேகமில்லாத அந்த வானத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவந்த பந்தை போல தொங்கிக் கொண்டிருப்பதை காணலாம். அங்கு காற்றே இல்லை. அந்த அசைவு இல்லாத சூழ்நிலையில் மனிதர்கள் மூச்சு திணறினார்கள். கைக்குட்டைகளால் தங்கள் மூக்குகளையும் வாய்களையும் கட்டிக்கொண்டு துருப்புகள் பிரயாணம் செய்தார்கள். ஒரு கிராமத்தின் வழியாக அவர்கள் கடக்க நேரிட்டால் உடனே அங்கே கிணறுகளின் பக்கம் ஓடி தண்ணீருக்காக சண்டை போட்டு அந்த கிணற்றில் சகதி தென்படுகிற வரையில் தண்ணீரை இறைத்து குடித்து விடுவார்கள். ஒரு பட்டாளத்திற்கு இளவரசர் ஆண்ட்ரூ கமாண்டராக இருந்தார். அந்த பட்டாளத்தை நிர்வாகம் செய்ய வேண்டியதும் அந்த பட்டாளத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டிய சௌகரியங்களை கவனிக்க வேண்டியதும் அந்த பட்டாளம் சம்பந்தமாக உத்தரவுகளை கொடுப்பதும் வாங்குவதும் போன்ற வேலைகள் இளவரசர் ஆண்ட்ரூவின் கவனத்தை கவர்ந்து வந்தன. ஸ்மாலன்ஸ்க் நகர் எரிந்து போனதும் ஸ்மாலன்ஸ்க் நகரை காலி செய்துவிட்டு வந்ததும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டமாய் அமைந்தது. எதிரிக்கு விரோதமாக அவருக்கு ஏற்பட்ட ஒரு புது தினுசான கோபம் தம்முடைய சொந்த துக்கத்தை கூட மறக்க வைத்து விட்டது. தம்முடைய பட்டாளத்தின் காரியங்களை கவனிப்பதற்கே தம்முடைய முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார். தம்முடைய பட்டாளத்தில் உள்ள சிப்பாய்களிடமும் அதிகாரிகளிடமும் தயவுடனும் அன்புடனும் நடந்து வந்தார். அந்த பட்டாளத்தில் அவரை நமது இளவரசர் என்றே அவர்கள் அழைத்து வந்தார்கள். அவரை பற்றி அவர்கள் பெருமை கொண்டார்கள். அவர் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். தம்முடைய பட்டாளத்தை சேர்ந்தவர்களிடம் மட்டும்தான், டிமோக்கனை போன்றவர்களிடம்தான் அவர் அன்பாகவும் மென்மையாகவும் நடந்து கொண்டார். ஏனெனில் அவர்கள் அவருக்கு முற்றிலும் புதிதானவர்கள், வேறு உலகத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவருடைய கடந்த காலத்தை பற்றி அவர்களால் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. ஆனால் அவருக்கு பழக்கமான யாரையாவது அவர் சந்திக்க நேரிட்டால் அல்லது சேனாதிபதியின் பரிவாரத்தில் உள்ள யாராவது ஒருவரை அவர் சந்திக்க நேரிட்டால் உடனே அவர் பொங்கி எழுந்து வஞ்சமாகவும் கேலியாகவும் துச்சமாகவும் தோன்றுவார். கடந்த காலத்தை பற்றி அவருக்கு ஞாபகமூட்டுகிற எதுவும் வெறுப்பாக தோன்றியது. ஆகவே கடந்த காலத்தை பற்றி நினைவுபடுத்துகிறவர்கள் யாரிடமாவது வேலைகள் இருந்தால் தமது கடமையை செய்யவும் நியாயம் தவறாது நடக்காமல் இருக்கவும் முயற்சி செய்வதோடு தாம் நின்று கொள்ளுவார். உண்மையில் ஒவ்வொன்றும் இருளாகவும் சோர்வாகவும் இளவரசருக்கு தோன்றியது. முக்கியமாக ஸ்மாலன்ஸ்க் நகரை ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று காலி செய்துவிட்டு வந்த பின்பும் அந்த நகரை தடுக்க முடியுமென்றும் தடுக்க வேண்டுமென்றும் அவர் நினைத்திருந்தார். அவருடைய அசௌக்கியமான தந்தை மாஸ்கோவுக்கு போக வேண்டியிருந்ததற்கு பின்பும் அவருடைய தந்தை கட்டுவித்த அவருடைய அன்புக்குரிய பால்ட் ஹில்ஸ் மாளிகையை கொள்ளையடிப்பதற்கு விட்டுவிட்ட பின்பும் அவருக்கு எல்லாமே இருளாகவே தோன்றின. ஆனால் இவையெல்லாம் இருந்த போதிலும் கூட அந்த பொதுவான விஷயங்களை தவிர தம்முடைய பட்டாளத்தை பற்றியும் அவர் சிந்திக்க வேண்டியதாய் இருந்தது. அவருடைய தந்தையும் குமாரரும் சகோதரியும் மாஸ்கோவுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் என்ற செய்தி 2 தினங்களுக்கு முன்புதான் அவருக்கு கிடைத்தது. பால்ட் ஹில்ஸ் மாளிகையில் அவருக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்றாலும் தம்முடைய மனத்துயரத்தை இன்னும் அதிகரித்து கொள்ள வேண்டும் என்ற அவருக்குள்ள விசேஷ ஆசையினால் பால்ட் ஹில்ஸ் மாளிகைக்கு போக வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். தம்முடைய குதிரைக்கு சேணமிடும்படி உத்தரவிட்டார். பிரயாணம் செய்து கொண்டிருந்த தம்முடைய பட்டாளத்தை விட்டு விலகி அவர் தம்முடைய தந்தையின் எஸ்டேட்டுக்கு சவாரி போனார். அந்த இடத்தில்தான் அவர் பிறந்து தமது குழந்தை பருவத்தில் வசித்து வந்தார். அங்கிருந்த குளத்தில்தான் டஜன் கணக்கான பெண்கள் தங்கள் துணிகளை அலசிக்கொண்டும் மரச்சம்மட்டிகளால் அடித்து கொண்டும் பேசிக்கொண்டும் துணி துவைப்பது வழக்கம். அந்த குளத்தை இளவரசர் ஆண்ட்ரூ கடந்தபோது அங்கே ஒரு பெண்ணை கூட இப்போது காணவில்லை. அங்கிருந்த மரப்படித்துறையும் பெயர்க்கப்பட்டிருந்தது. அந்த குளத்தின் மத்தியில் அது சாய்ந்து மிதந்து கொண்டிருந்தது. தோட்டக்காரன் விடுதிக்கு அவர் சவாரி போனார். கல்தூண் வாசலுக்கு அவர் போனதும் அங்கே ஒருவரையும் காணவில்லை. கதவு திறந்து கிடந்தது. தோட்டத்தில் உள்ள பாதைகளிலெல்லாம் ஏற்கனவே புல் முளைக்க ஆரம்பித்து விட்டது. இங்கிலீஷ் தோட்டத்தில் குதிரைகளும் குதிரை குட்டிகளும் அங்கங்கே மேய்ந்து கொண்டிருந்தன. இளவரசர் ஆண்ட்ரூ செடி கூடத்திற்கு போனார். அங்கே இருந்த சில ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து போயிருந்தன. அந்த கூடத்திற்குள் தொட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த செடிகளை குப்புற கவிழ்த்து போட்டிருந்தார்கள். மற்ற செடிகள் தண்ணீர் இல்லாமல் வாடி போயிருந்தன. தோட்டக்காரன் டாராஸ் என்பவனை கூப்பிட்டு அழைத்தார். ஆனால் ஒரு பதிலும் இல்லை. அந்த செடி கூடத்தை சுற்றி அலங்கார தோட்டத்திற்குள் போனார். அந்த அலங்கார தோட்ட வேலிகள் முறிக்கப்பட்டு இருந்தன. பிளம் மரங்களின் கொப்புகளை பிளம் பழங்களோடு முறித்து கீழே போட்டிருந்தார்கள்.
இளவரசர் ஆண்ட்ரூ குழந்தை பருவத்தில் வெளிவாசலில் அடிக்கடி பார்த்திருந்த ஒரு வயோதிக விவசாயி ஒரு பச்சை தோட்ட ஆசனத்தில் அமர்ந்து மரப்பட்டையால் ஒரு செருப்பை தைத்து கொண்டிருந்தான். அவன் காது செவிடு. ஆகவே இளவரசர் ஆண்ட்ரூ அவனிடம் சவாரி வருவதை அவனால் கேட்க முடியவில்லை. வயோதிக இளவரசர் எந்த ஆசனத்தில் இருப்பதற்கு விரும்புவாரோ அதே ஆசனத்தில் அவன் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் நீளம் நீளமாக மரப்பட்டைகள் ஒரு முறிந்த உலர்ந்த மங்கோலியா மரத்தின் கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தன. இளவரசர் ஆண்ட்ரூ வீட்டுக்கு சவாரி போனார். பழைய தோட்டத்தில் இருந்த பல எலுமிச்சை மரங்கள் வெட்டப்பட்டிருந்தன. ஒரு பெண் குதிரையும் அதன் குட்டியும் வீட்டிற்கு முன்பாக இருந்த ரோஜா புதர்களில் சுற்றி கொண்டிருந்தன. ஜன்னல் கதவுகள் எல்லாம் ஒன்றை தவிர மூடப்பட்டிருந்தன. ஒரு கதவு திறந்திருந்தது. ஒரு சிறிய அடிமை பையன் இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்ததும் வீட்டிற்குள் ஓடினான். தமது குடும்பத்தை அனுப்பிவிட்ட பின்பு பால்ட் ஹில்ஸ் மாளிகையில் அல்பர்டச் ஒருவர் மட்டும் தனியாக இருந்து வந்தார். அவர் வீட்டிற்குள் அமர்ந்து மகாத்மாக்களின் சரித்திரம் என்ற புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ரூ அங்கே வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும் அவர் மூக்கில் அணிந்திருந்த மூக்கு கண்ணாடியோடு தமது கோட்டில் உள்ள பொத்தான்களை மாட்டிக்கொண்டு அவசரமாக நடந்து வெளியே வந்தார். இளவரசர் ஆண்ட்ரூவிடம் நெருங்கி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இளவரசரின் முழங்காலை முத்தமிட்டு அழ ஆரம்பித்தார். தம்முடைய சொந்த பலவீனத்தை கண்டு அவர் எரிச்சல் கொண்டு முகத்தை திருப்பி அங்குள்ள நிலைமையை பற்றி அவருக்கு கூற ஆரம்பித்தார். அம்மாளிகையில் இருந்த விலை உயர்ந்த அபூர்வமான பொருள்களையெல்லாம் பாகுசாராவிற்கு அனுப்பியாய்விட்டது. 70 குவார்ட்டர்கள் தானியத்தையும் வண்டியில் அனுப்பியாய்விட்டது. வைக்கோலும் வசந்தகால தானியமும் துருப்புகளால் தங்களுக்கு வேண்டுமென்று கைப்பற்றப்பட்டன. அவைகளை பச்சையாக இருக்கும்போதே அவர்கள் அறுத்து கொண்டார்கள். அந்த வசந்த காலத்தில் விளைச்சல் மிகுந்த சிலாக்கியமானதாய் இருந்தது என்று அவர் கூறினார். விவசாயிகள் எல்லாம் கெட்டுப்போனார்கள். அவர்களில் சிலர் கூட பாகுசாராவிற்கு போயிருக்கிறார்கள். வெகு சிலரே இங்கு தங்கியிருக்கிறார்கள். அதை பூராவாக கேட்பதற்கு முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார், என்னுடைய தந்தையும் சகோதரியும் எப்போது புறப்பட்டு போனார்கள்? அவர்கள் மாஸ்கோவுக்கு எப்போது போனார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல கேட்டார். அவர்கள் பாகுசாரவா என்ற இடத்திற்கு எப்போது போனார்கள் என்று கேட்பதாக அல்பர்டச் உணர்ந்து 7ஆம் தேதியன்று அவர்கள் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லிவிட்டு மீண்டும் எஸ்டேட்டின் நிர்வாகத்தை பற்றிய விவரங்களை விரிவாக சொல்ல ஆரம்பித்தார். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய உத்தரவுகளை கேட்டார். துருப்புகள் அங்கு ஓட்டு தானியங்களை எடுத்து கொள்ளும்படி நான் விட்டுவிடலாமா? அவர்களிடமிருந்து ஒரு ரசீது வாங்கி கொள்ளலாமா? இன்னும் நம்மிடம் 600 குவார்ட்டர்கள் தானியம் இருக்கிறது என்று அவர் சொன்னார். தாம் அவருக்கு என்ன சொல்லுவது என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். அந்த வயோதிகரின் வழுக்கை மண்டை சூரிய ஒளியில் பிரகாசித்ததை அவர் கீழே நோக்கிய போது கண்டார். அந்த வயோதிகரின் முகத்தில் தோன்றிய தோற்றத்திலிருந்து அந்த கேள்விகள் எல்லாம் இச்சமயம் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் அல்ல என்பதை அவர் உணர்ந்திருப்பது போலவும் தெரிந்து கொண்டார். ஆனால் அவருடைய துக்கத்தை மறைப்பதற்காகவே இம்மாதிரி கேள்விகளை அவர் கேட்கிறார் என்பதையும் அறிந்து கொண்டார். ஆம் ஆம், அவற்றை அவர்களை எடுத்துக்கொள்ளட்டும் என்று இளவரசர் ஆண்ட்ரூ பதிலளித்தார். தோட்டத்தில் ஏதாவது தாறுமாறாக இருப்பதை நீர் கண்டால் அவற்றையெல்லாம் என்னால் தடுக்க முடியவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்திற்கு 3 பட்டாளங்கள், அநேகமாக குதிரை பட்டாளங்கள் வந்து இரவு பூராவாக இருந்தன. அந்த கமாண்டிங் ஆஃபீஸருடைய பெயரையும் உத்தியோக வகுப்பையும் கேட்டு குறித்து கொண்டேன். அவரை பற்றி ஒரு பிராது கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்று அல்பர்டச் சொன்னார். நல்லது, நீர் வேறு என்ன செய்ய போகிறீர்? இந்த இடத்தை எதிரி ஆக்கிரமிக்கும் போது நீர் இங்கே இருக்கப் போகிறீரா என்று இளவரசர் ஆண்ட்ரூ கேட்டார். இளவரசர் ஆண்ட்ரூவை பார்த்து அல்பர்டச் தமது முகத்தை திருப்பினார். அவரை நோக்கிவிட்டு திடீரென்று ஒரு பவித்திரமான ஜாடையோடு தமது கையை உயர்த்தினார். அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவருடைய எண்ணம் பூர்த்தியாகும் என்று அவர் கூச்சலிட்டார். அந்த புல்வெளி வழியாக தலைகளில் தொப்பிகள் இல்லாமல் ஒரு கூட்டமாக விவசாயிகள் இளவரசரை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். நல்லது, போய் வருகிறேன் என்று இளவரசர் ஆண்ட்ரூ சொல்லி அல்பர்டச்சிடம் குனிந்தார். நீரும் போய்விட வேண்டும். உம்மால் எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளும்.
அந்த அடிமைகளிடம் ராயாஜான் எஸ்டேட்டுக்கோ அல்லது மாஸ்கோவுக்கு பக்கத்தில் இருக்கிற எஸ்டேட்டுக்கோ போகும்படி சொல்லும். அல்பர்டச் இளவரசர் ஆண்ட்ரூவின் காலை பற்றி கொண்டு விம்மி விம்மி அழுதார். மெதுவாக அவருடைய பிடியிலிருந்து தமது காலை விடுவித்து கொண்டு தமது குதிரையை தட்டிவிட்டார். அந்த எஸ்டேட்டுக்குள் இருந்த சாலை வழியாக குதிரை பாய்ச்சலில் கிளம்பியது. அந்த வயோதிகன் இன்னமும் சிங்கார தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு அன்பிற்குரியவர் இறந்து போன பின்பு அவர் முகத்தில் ஒரு ஈ இருப்பதைப் போல அந்த இடத்தில் அந்த வயோதிகன் இருப்பது தோன்றியது. மரப்பட்டையால் தான் தைப்பதற்கு உபயோகித்து வந்த செருப்பு கட்டையை தட்டி கொண்டிருந்தான். அந்த செடி கூடத்திலிருந்து 2 சிறிய பெண்கள் அங்கே தாங்கள் பறித்து வந்த பிளம் பழங்களை தங்கள் பாவாடைகளில் சுருட்டி கொண்டு ஓடி வந்தபோது இளவரசர் ஆண்ட்ரூவிடம் நெருங்கிவிட்டார்கள். தங்களுடைய இளைய எஜமானரை பார்த்ததும் அந்த பெண்களில் மூத்தவள் பீதியுற்ற நோக்கோடு தனது சிறிய தோழியை கையில் பற்றி கொண்டு ஒரு பூவரச மரத்திற்கு பின்னால் போய் ஒளிந்தாள். அவர்கள் கீழே போட்டுவிட்ட சில பச்சை பிளம் பழங்களை கூட அவர்கள் எடுக்கவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ தாம் கவனித்ததாக அந்த குழந்தைகளுக்கு தெரிய வேண்டாம் என்ற நினைப்போடு அப்பக்கம் இருந்து முகத்தை வேறு பக்கமாக திருப்பி அவசரமாக போய்க் கொண்டிருந்தார். அந்த சிறிய அழகிய குழந்தையின் முகம் பீதியுற்றதை கண்டு அவர் வருந்தினார். அவளை பார்ப்பதற்கு அவர் தயக்கம் கொண்டார் என்றாலும் அந்த குழந்தையை பார்க்க வேண்டுமென்ற ஒரு தடுக்க முடியாத ஆசை அவருக்கு தோன்றியது. இந்த குழந்தைகளை பார்த்தபோது அவருக்கு இதத்தையும் நிவாரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய உணர்ச்சி ஏற்பட்டது. தம்முடைய சொந்த வாழ்க்கையை தவிர வேறு மனித சிரத்தைகளும் இருக்கின்றன என்பதையும், தம்முடைய மனதில் நிறைந்திருக்கும் எண்ணங்களைப் போலவே அவையும் நியாயமானவை என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். இந்த குழந்தைகள் மிகுந்த ஆவலோடு ஒரே ஒரு விஷயத்தை விரும்பின என்பது தெளிவானது. அதாவது அந்த பச்சை பிளம் பழங்களை தாங்கள் அகப்பட்டு கொள்ளாமல் கொண்டு போய் உண்ண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. ஆகவே அவர்களுடைய ஆசை வெற்றி பெறுவதாக என்று இளவரசர் ஆண்ட்ரூ தமக்குள் நினைத்து கொண்டார். மீண்டும் ஒரு தடவை அந்த குழந்தைகள் தங்களுக்கு வந்த ஆபத்து போய்விட்டது என்று நினைத்து தாங்கள் ஒளிந்து கொண்டிருந்த மரத்திற்கு பின்னால் இருந்து ஓடி வந்தார்கள். தங்களுடைய பாவாடைகளை தூக்கி பிடித்து கொண்டு கிரீச் குரலில் எதையோ தங்களுடைய சிறிய குரல்களில் கத்திக்கொண்டு தங்களுடைய சிறிய வெறும் கால்களால் வேகமாக அந்த புல்வெளி வழியாக மகிழ்ச்சியோடு ஓடினார்கள். துருப்புகள் பிரயாணம் செய்து கொண்டிருந்த பிரதான ரஸ்தா தூசிமயமாய் இருந்தது. அதை விட்டு இந்த தனிப்பாதை வழியாக இளவரசர் ஆண்ட்ரூ சவாரி போன போது அவருக்கு சிறிது களைப்பு நீங்கி உற்சாகமாய் இருந்தது. ஆனால் பால்டு ஹில்ஸுக்கு சிறிது தூரம் வந்ததும் அவர் பிரதான ரஸ்தாவை அடைந்தார். ஒரு சிறிய குளத்துக்கு பக்கத்தில் இருந்த அணைக்கு அருகே அவருடைய பட்டாளம் முகாம் போட்டிருந்தது. அதை கடந்து இளவரசர் சென்றார். அப்போது பகல் 1 மணி. அந்த தூசி வழியாக சூரியன் ஒரு சிவந்த பந்து போல தோன்றி அவருடைய முதுகை பொறுக்க முடியாத விதத்தில் உஷ்ணத்தால் அவருடைய கருப்பு கோட்டு வழியாக தகித்து கொண்டிருந்தது. அந்த இளைப்பாரி கொண்டிருந்த துருப்புகளிடம் இருந்து வந்த பேச்சு சப்தங்களுக்கு மேலாக தூசியானது எப்பொழுதும் அசைவற்று தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே காற்றே இல்லை. அந்த அணையை இளவரசர் ஆண்ட்ரூ கடந்தபோது அந்த குளத்தின் இனிமையான வாசனையையும் களிமண் வாசனையையும் நுகர்ந்தார். அந்த தண்ணீர் எவ்வளவு அசுத்தமாயிருந்தாலும் அதற்குள் இறங்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். கூச்சல்களும் சிரிப்புகளும் வந்து கொண்டிருந்த அந்த திசையை நோக்கி அவர் அந்த குளத்தை பார்த்தார். அந்த சிறிய சேறு நிறைந்த பச்சை குளமானது 1 அடி உயர்ந்து அந்த அணைக்கு மேலாக தண்ணீர் போக ஆரம்பித்தது. ஏனெனில் அந்த குளம் நிறைய இப்போது வெள்ளை நிறம் கொண்ட சிப்பாய்கள் நிர்வாணமாக சிவந்த கைகளோடும் கழுத்துகளோடும் முகங்களோடும் நின்று தண்ணீரை அடித்து கொண்டிருந்தார்கள். நிர்வாணமாய் சிரித்து கொண்டும் கூச்சலிட்டு கொண்டும் அந்த அழுக்கடைந்த குளத்தில் உழன்று கொண்டும் இருந்த அந்த வெள்ளை மனித மாமிசங்கள் ஒரு தண்ணீர் பாத்திரத்தில் அடைபட்ட மீன்களைப் போல காணப்பட்டார்கள். இம்மாதிரி உழன்று கொண்டிருப்பவர்கள் களிப்போடு இருக்கிறார்கள் என்பதை நினைத்தபோது அது பரிதாபமாயிருந்தது. ஒரு அழகான தலைமுடியுடைய வாலிப சிப்பாய், 3வது கம்பெனியை சேர்ந்தவன். அவனை இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு தெரியும். இடது கெண்டைக்காலில் ஒரு பட்டியை கட்டி கொண்டு தனக்கு சிலுவை குறி காட்டி பின்னால் நகர்ந்து வேகமாக முன்னால் ஓடி தண்ணீரில் குதித்தான். மற்றொருவன் ஒரு அதிகாரி. அவன் எப்பொழுதுமே தலைமுடி அதிகமாய் கொண்டிருப்பான்.
அவன் இடுப்பளவு தண்ணீரில் சந்தோஷமாய் நின்று தன்னுடைய கட்டுமஸ்தான உடலை அங்குமிங்கும் நெளித்து கொண்டிருந்தான். அவன் தன் தலையில் முழங்கை வரை கருப்பாய் விட்ட தன்னுடைய கைகளினால் தண்ணீரை ஊற்றும்போது மிகுந்த சந்தோஷமாய் உருமிக் கொண்டிருந்தான். அங்கிருந்த மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டும் கூச்சலிட்டு கொப்பளித்து கொண்டும் இருந்த சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. குளக்கரையிலும் அணைக்கரையிலும் குளத்திலும் எங்கு திரும்பினாலும் ஆரோக்கியமாகவும் வெண்மையாகவும் புஷ்டியானதாகவும் மனித மாமிசங்களே தோன்றின. டிமோக்கின் தம்முடைய சிறிய சிவந்த நாசியோடு அந்த அணை மீது நின்று ஒரு துண்டினால் தம் மீதுள்ள ஈரத்தை ஒரு துவாலையினால் துடைத்து கொண்டிருந்தார். இளவரசரை பார்த்ததும் குழப்பம் அடைந்தவராக தோன்றினார். பின்னால் மனதை தைரியப்படுத்தி கொண்டு அவரிடம் பேசினார். ரொம்ப இனிமையாய் இருக்கிறது மேன்மை தங்கியவரே, நீர் ஸ்நானம் செய்யவில்லையா என்று அவர் கேட்டார். அது ரொம்ப அழுக்கு தண்ணீராயிருக்கிறதே என்று சொல்லி முகத்தை சுழித்தார். நீர் குளிப்பதற்காக ஒரு நிமிஷத்தில் நாங்கள் அதை காலி செய்து விடுகிறோம் என்று டிமோக்கின் சொன்னார். அவர் இன்னும் உடையணிந்து கொள்ளவில்லை என்றாலும் அந்த இளவரசருக்காக ஓடி குளத்துக்குள் இருந்த மக்களை வெளியே போகும்படி சொன்னார். இளவரசர் ஸ்நானம் செய்ய விரும்புகிறார். எந்த இளவரசர்? நம்முடைய இளவரசரா என்று பல குரல்கள் கேட்டன. அவர்கள் இதை கேட்டதும் குளத்தை விட்டு வெளியேறுவதற்கு அவ்வளவு அவசரப்பட்டபடியால் இளவரசரால் அவர்களை நிறுத்த முடியவில்லை. இளவரசர் ஆண்ட்ரூ தானிய களஞ்சியத்துக்கு தண்ணீரை கொண்டு வரச் சொல்லி ஸ்நானம் செய்வது என்று தீர்மானித்தார். மாமிசங்கள், உடல்கள், பிரங்கிக்கு தீனிகள் என்று அவர் நினைத்தார். தம்முடைய ஆடையில்லாத உடம்பை அவர் பார்த்ததும் நடுக்கமடைந்தார். குளிரினால் அவர் நடுக்கமடையவில்லை, அருவருப்பினாலும் பயங்கரத்தினாலும் அவர் நடுக்கம் கொண்டார். அதன் அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த அழுக்கடைந்த குளத்தில் அத்தனை மக்கள் தண்ணீரில் உழன்று கொண்டிருப்பதை பார்த்ததனாலேயே அவருக்கு அந்த உணர்ச்சிகள் தோன்றின. ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று இளவரசர் பாக்ரேஷன் மிகாய்லாவ்கா என்ற ஊரிலுள்ள தமது தலைமை காரியாலயத்திலிருந்து பின்வருமாறு எழுதினார். அந்த ஊர் ஸ்மாலென்ஸ்க் ரஸ்தாவில் இருக்கிறது. அருமையான கோமகன் அலெக்சிஸ் ஆண்ட்ரிவிச். அவர் அராக்சிவ் என்பவருக்கு எழுதினார். ஆனால் அவருடைய கடிதம் சக்கரவர்த்தியால் படிக்கப்படும் என்பதை அறிவார். ஆகவே அவருடைய கடிதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் தம்முடைய முழு திறமையையும் கொண்டு நிதானித்து பார்த்து உபயோகித்தார். ஸ்மாலென்ஸ்கை எதிரியிடம் கைவிட்டு விட்டதை ஏற்கனவே உங்களுக்கு மந்திரி பார்க்லே டி டாலியை மந்திரி என்றே இவர் அழைப்பார், அறிவித்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது மிகுந்த துக்ககரமானது, மிகுந்த இரக்கப்படக்கூடியது. இந்த முக்கியமான இடத்தை மதிகட்டு விட்டுவிட்டதைக் கண்டு இராணுவம் பூராவாக அதிருப்தியில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் அவரை நேராக மிகுந்த அவசரமாக கடைசியாக கேட்டுக்கொண்டு எழுதினேன். ஆனால் எதுவும் அவரை சம்மதிக்கும்படி செய்ய முடியவில்லை. அந்த நெப்போலியன் அதற்கு முன்னால் எப்போதும் இருந்ததை விட அச்சமயம் ஒரு பெரிய சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருந்தார் என்பதை நான் என் மீது பிரமாணமாக உமக்கு சொல்லுகிறேன். அந்த நெப்போலியன் பாதி இராணுவத்தை இழந்து இருக்க முடியுமே தவிர அவரால் ஸ்மாலென்ஸ்க் நகரை கைப்பற்றி இருக்க முடியாது. நம்முடைய துருப்புகள் யுத்தம் செய்தார்கள். இதற்கு முன் எப்போதும் இல்லாத முறையில் இன்னமும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 15,000 வீரர்களோடு நான் அந்த எதிரிகளை 35 மணி நேரம் கிட்ட நெருங்க விடாமல் செய்து விரட்டி அடித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவரோ 14 மணி நேரம் கூட எதிரியை எதிர்த்து நிற்க விரும்பவில்லை. அது ரொம்ப அவமானமானது, நமது இராணுவத்திற்கு இழுக்கானது. அவரை பொறுத்தவரையில் எனக்கு தோன்றுவது என்னவென்றால் அவர் உயிரோடு வாழக்கூடாது. நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஏராளம் என்று அவர் அறிக்கை அனுப்புவாரானால் அது உண்மையில்லை. நமக்கு ஏற்பட்ட நஷ்டம் ஒருவேளை 4000 இருக்கும், அதற்கு மேலில்லை. அந்த 4000 கூட இருக்காது, அது 10,000 இருந்தால் கூட இது ஒரு யுத்தம். ஆனால் எதிரி ஏராளமான பேர்கள் இழந்தான். இன்னும் 2 நாட்கள் தாக்கு பிடிக்க வேண்டுமானால் எதிரிகளுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்? அவர்கள் தாங்களாகவே விலகி பின்வாங்க வேண்டியதாயிருக்கும். ஏனெனில் அவர்களிடம் அவர்களுக்கோ அவர்களுடைய குதிரைகளுக்கோ தண்ணீர் இல்லை. நம்முடைய மந்திரி தாம் பின்வாங்கப் போவதில்லை என்று என்னிடம் உறுதி கொடுத்தார். ஆனால் திடீரென்று அன்று இரவு பின்வாங்க வேண்டுமென்று உத்தரவு அனுப்பினார். இம்மாதிரியாக நாம் யுத்தம் செய்ய முடியாது. இம்மாதிரி செய்தால் எதிரியை சீக்கிரமாக நாம் மாஸ்கோவிற்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நீர் சமாதானத்தை பற்றி நினைத்து கொண்டிருப்பதாக ஒரு வதந்தி பரவி வருகிறது.
இம்மாதிரியான இவ்வளவு தியாகங்களையும் நாம் செய்த பின்பு, இம்மாதிரி பைத்தியக்காரத்தனமான பின்வாங்குதல்களை செய்த பின்பு நீர் சமாதான முயற்சியில் இறங்குவதானால் உம்மை கடவுள் அதை செய்ய முடியாதபடி தடுப்பாராக. நீர் அப்படி செய்வீரானால் ருஷ்யா முழுவதும் உமக்கு விரோதமாக கிளம்பும். எங்களில் ஒவ்வொருவரும் யூனிஃபார்ம் அணிவதற்கு அவமானம் அடைவோம். அம்மாதிரி நிலைமை ஏற்படுமானால் நாங்கள் ருஷ்யாவால் முடிகிற வரையில், மக்களை பொறுத்து கொள்ள முடிகிற வரையிலும் நாம் சண்டை போட்டுத்தான் ஆக வேண்டும். சேனாதிபதி என்றால் ஒருவராய்த்தான் இருக்க வேண்டும், இருவராய் இருக்கக்கூடாது. உம்முடைய மந்திரி ஒருவேளை மந்திரி என்ற நிலையில் கெட்டிக்காரராய் இருக்கலாம். ஆனால் ஒரு ஜெனரல் என்ற முறையில் அவர் கெட்டவர் என்பது மட்டுமல்ல, வெறுக்கத்தக்கவராகவும் இருக்கிறார். என்றாலும் இந்த நாடு முழுவதினுடைய தலைவிதியை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். நான் உண்மையிலேயே எரிச்சலினால் வெகுண்டிருக்கிறேன். நான் இம்மாதிரி தைரியமாக எழுதுவதற்காக என்னை மன்னிப்பீராக. சமாதானம் வேண்டுமென்று யாராவது சொல்லுவாரானால், அந்த மந்திரிதான் இராணுவத்தை நடத்த வேண்டுமென்று சொல்லுவாரானால், அவர் சக்கரவர்த்தி மீது பிரியம் இல்லாதவர், நாம் எல்லோரும் நாசமாகிவிட வேண்டும் என்று நினைக்கிறவர் என்பது தெளிவான விஷயம். ஆகவே வெளிப்படையாக நான் உமக்கு எழுதுகிறேன், தற்காப்பு படையை ஏற்படுத்துவீர்களாக. ஏனென்றால் இந்த மந்திரி நமது நாட்டுக்குள் நுழைந்தவர்களை மிகுந்த சாமர்த்தியமான வழியில் மாஸ்கோவுக்கு அழைத்துச் செல்கிறார். சக்கரவர்த்தியின் மெய்காப்பாளரான வால்ஜாகன் என்பவர் மீது இராணுவம் முழுவதுமே சந்தேகம் கொண்டிருக்கிறது. அவர் நெப்போலியனுடைய மனிதரை ஒழிய நம்முடையவர் அல்ல என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் இப்போதும் நமது மந்திரிக்கு ஆலோசனை கூறுகிறவராய் இருக்கிறார். நான் அவரிடம் மரியாதையாய் இருப்பது மட்டுமல்ல, ஒரு சிப்பாயைப் போல பதவியில் நான் அவருக்கு மூத்தவராய் இருந்த போதிலும் நான் அவருடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிறேன். அது மிகவும் கஷ்டமானது. என்னுடைய நன்மையாளரும் என்னுடைய சக்கரவர்த்தி ஆகியவருக்காக நான் பணிந்து போகிறேன். நம்முடைய சிறந்த இராணுவத்தை அம்மாதிரி ஒரு நபரிடம் சக்கரவர்த்தி ஒப்படைத்திருப்பதற்காகத்தான் நான் மிகவும் வருந்துகிறேன். நம்முடைய துருப்புகள் பின்வாங்கி கொண்டு போவதால் களைப்படைந்தவர்களும் ஆஸ்பத்திரியில் விடப்பட்டவர்களுமாக 15,000 பேருக்கு மேல் தங்கி நின்று விட்டார்கள். நாம் எதிரியை தாக்கியிருந்தால் இம்மாதிரி ஏற்பட்டிருக்காது. கடவுளுக்காக நான் கேட்பதற்கு நீர் எனக்கு சொல்லும். நம்முடைய ருஷ்யா, நம்முடைய தாயான ருஷ்யா, நாம் இவ்வளவு தூரம் பீதியடைந்து போயிருப்பதைக் கண்டு என்ன சொல்லும்? நம்முடைய இனிய வீரமுள்ள தந்தை நாட்டை இம்மாதிரி நீசர்களுக்கு எதற்காக விட்டு வர வேண்டும்? அப்படி செய்து நம்முடைய பிரஜைகளிடம் வெறுப்பையும் அவமானத்தையும் ஏன் ஏற்படுத்த வேண்டும்? நாம் எதற்காக பீதி கொள்ள வேண்டும்? நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? அந்த மந்திரி இப்படியும் அப்படியுமாக ஊசலாடி கொண்டு இருப்பதற்கோ, அல்லது அவர் ஒரு கோழை, புத்தி இல்லாதவர், நேராக செய்ய முடியாதவர் என்பதற்கோ, அல்லது மற்ற எல்லா கெட்ட குணங்களையும் கொண்டிருக்கிறார் என்பதற்கோ என்னை குறை கூற முடியாது. ஆனால் நமது இராணுவம் பூராவும் கதறுகிறது. அவர் மீது தங்களுடைய சாபங்களை குவிக்கிறது. அத்தியாயம் 5 நிறைவுற்றது.